நாளைக்கு 10th தமிழ் ரிவிஷன் எக்ஸாம். நாளைக்கு 10th ரிவிஷன் எக்ஸாம் தமிழ் இன்னும் சரியா பாத்தீங்கன்னா ஒரு 59 நாள்ல மார்ச் 10ஆம் தேதி உங்களுக்கான 10th பப்ளிக் எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம்லயுமே 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும்னு பாத்துட்டீங்களா? ஆனா இப்படின்றதானே தெரியல. என்ன பண்ணிடா இந்த 100 அவுட் ஆஃப் 100 10th தமிழ் எடுக்கணும்னு யோசிச்சிருந்தீங்களா? உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 3 மாடல் கொஸ்டின் ஒவ்வொரு கையில இருந்தா நாளைக்கு ஒரு ரகசியம் ஒன்று சொல்லிட்டா, நாளைக்கு எக்ஸாம் எடுக்கல ரிவிஷன் எக்ஸாம், அது எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரா இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 3 கொஸ்டின் பேப்பரை நீங்க இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லா தரவா படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க. கண்டிப்பா இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 90% மேல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கவர் ஆயிருக்கும். அதுல மார்க்ஸ் இல்ல. ரிவிஷன் எக்ஸாம் மட்டும் தானா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் மார்ச் மந்த் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்லயும் இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா வந்திருக்கும். இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் ஒரு கொஸ்டின் பேப்பரா நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க முழுமையா வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th 100க்கு 100 மார்க்கு எக்ஸாம் எழுதி இந்த 100க்கு 100ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 45 வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 1ல இருந்து பாத்தீங்கன்னா 15 வரைக்கும் 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் 16ல இருந்து 21 வரைக்கும் 2 மார்க். அதுக்கப்புறம் 21ல இருந்து 28 வரைக்கும் திருப்பியும் 2 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29ல இருந்து 31 வரைக்கும் 3 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32ல இருந்து 34 வரைக்கும் 3 மார்க். அதுக்கப்புறம் 35ல இருந்து 37 வரைக்கும் 3 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 38ல இருந்து 42 வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 43ல இருந்து 45 வரைக்கும் 7 மார்க். இதுதான் உங்களுக்கான 10th தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த பேட்டர்ன் அடிப்படையில நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட மொத்தம் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க A to Z இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் ஒண்ணு மிஸ் பண்ணாம தரவா படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் போய் பாருங்களேன். இந்த 3 கொஸ்டின் பேப்பர் தான் குறைஞ்சபட்சம் 90 மார்க் கொஸ்டின் வந்திருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 இருக்கட்டும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிடைக்கிறது. இது நம்மளுடைய ஓன் மெட்டீரியல், பிளஸிங் டியூஷனுடைய ஓன் மெட்டீரியல். மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 பாத்தீங்கன்னா 1ல 1 மார்க்ஸ் மட்டும். இது என்ன தெரியுமா? 3 கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க புக் இன்சைட்ல இருக்கிறதும் புக் பேக்ல இருக்கிறதும் எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் படிச்சுக்கணும். 1 மார்க்ஸ் தவிர்த்து 2 மார்க்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1ல 16ல இருந்து 21 வரைக்கும் நமக்கு கூடிய அந்த 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. 28ல இருந்து 28 வரைக்கும் அந்த 2 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உரைநடை சிறுவினாவா இருக்கட்டும், செயல்ல கேட்கக்கூடிய அந்த சிறுவினாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராமர் செக்ஷன்ல இருக்கிற அணியா இருக்கட்டும், அழகீட்டு வாய்ப்பாடா இருக்கட்டும், இலக்கண சிறுவினாக்களா இருக்கட்டும், எல்லாமே மாடல் கொஸ்டின் 1 பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 மார்க் 38வது கொஸ்டின்ல கேட்கிற உரைநடை செயல் நெடுவினா, 39ல கேட்கிற கடிதம், அதுக்கப்புறம் 40ல இருக்கிற காட்சியை கண்கவிகளை எழுதுக, அதுக்கப்புறம் 41ல இருக்கக்கூடிய சலான் படிவம், அப்புறம் 42ல இருக்க நிற்க டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் 43ல அந்த இம்பார்ட்டன்ட் 8 மார்க் நெடுவினா உரைநடை செயல், 44ல இருக்கக்கூடிய துணைப்பாடும் கதை, 45ல இருக்கக்கூடிய கட்டுரை, இது எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர் 1. அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2லயுமே நம்ம சொல்லக்கூடிய இதே கொஸ்டின் செக்ஷன்ஸ் 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 8 மார்க் எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. 1 கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் 3ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாடல் கொஸ்டின் 3 பாத்தீங்கன்னா மாடல் 1 அண்ட் மாடல் 2 இந்த 2லயுமே இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடல் 3ல அதிகமா கொடுத்திருப்போம். இந்த மாடல் 3 எதை வச்சு செட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட 6-7 வருஷம். இதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நமக்கு லாஸ்ட் இயர் இந்த 10th தமிழ் சிலபஸ் சிலபஸ் மாறி இருக்கு. லாஸ்ட் இயர் 9 யூனிட்ஸ் 10th தமிழ்ல, இப்ப 7 யூனிட்ஸ் தான் இருக்கு. நம்ம அதன் அடிப்படையில யூனிட்ஸ் வைஸா கொஸ்டின்ஸை கவர் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதன் மூலியமா தான் இந்த மாடல் கொஸ்டின் 3 செட் பண்ணிருக்கோம். இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் தரவா அனலைஸ் பண்ணிட்டு 1 மார்க் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா புக் பேக்ல இருக்கிறது புக் இன்சைட் 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. மனப்பாட வாழ்க்கை
வந்து ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல இருக்கு மனப்பாடம் வாழ்த்து, அப்புறம் திருக்குறள் மொத்தம் 10 மனப்பாடம் திருக்குறள், அதையும் ஃபுல்லா படிச்சுட்டு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, மாடல் கொஸ்டின் பேப்பர் 2, மாடல் கொஸ்டின் பேப்பர் 3, இந்த 3ஐயும் தரவா கவர் பண்ணிட்டு நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்க கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சோம் மார்க் எடுத்தோம் கமெண்ட் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.